கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மனைவியிடத்தில் தானே கேட்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் கேட்டால் தெரியாது. நல்லவனா கெட்டவனா என்பதை மனைவி தீர்மானிக்க வேண்டும். இப்னு ஜௌசி 90,000 பேர்களுக்கு முரீது கொடுத்தவர் இப்னு ஜௌசி. அவரை பார்க்கறதுக்காக 7 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு போய் முரீது போய் பார்த்தார். 7 வருஷம் கஷ்டம். நேராக அந்த அம்மாட்ட போய் கேட்டார், இது இப்னு ஜௌசி வீடு தானே? ஆமாம். எங்கேருந்து வர்ற? உந்துலுஸ்லேருந்து வர்றேன். 7 வருஷம் கஷ்டப்பட்டு வர்றேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஆளை பார்க்கத்தானான்னு. முடிஞ்சு போச்சு கதை. 7 வருஷம் இந்த மோரக்கட்டையை பார்க்கவா? அவர் நம்ம வேற இப்னு ஜௌசியை பார்க்க வந்திருக்கோம் போல தெரியுது. என்ன இந்த முரீதெல்லாம் கொடுப்பாரு, எல்லோருக்கும் நல்வழி காட்டுவாரே, அந்த இப்படி அவர் வீட்டில் தான் நான் சொல்கிறேன், அவர் மனைவி தான் நான். அல்லாஹ் அக்பர். கடைசியில் சரி வந்தது வந்தாச்சு, போய் பார்த்துட்டு போயிடலான்னு போனால் காட்டுக்குள்ளே சிங்கத்தில் சவாரி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறார், குதிரையில் வர்ற மாதிரி. பாவா இப்னு ஜௌசி சிங்கத்தில் வர்றார். போனவர் கொஞ்சம் தில்லகியான மனுஷன். கேட்டார், என்னங்க நீங்கள் சிங்கத்தில் சவாரி செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் அந்த அம்மா அந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்னு ஜௌசி சொன்னார், நான் வீட்டில் பொறுமையாக இருப்பதால் என் ரப்பு எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனைவி இடத்திலே நல்ல பெயர் வாங்கிய கணவன் யாராவது இருக்கிறீரான்னு நான் கை தூக்க சொன்னா சிக்கலாயிடும். சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த மனைவியுமே கணவனுக்கு 100 மார்க் போட்ட மனைவி இப்ப இல்லை, திருப்பூரை தவிர. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா வேணாமா? ஆனால் பெருமானாரின் வீட்டுக்குள்ளே நுழைந்து 11 மனைவி இடத்திலேயும் கேட்டு பார்க்கலாம், உங்கள் கணவர் நாயகம் எப்படி என்று கேட்டு பார்க்கலாம். அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். அந்த கணவனாய், மனைவி இடத்திலே அன்பை பெற்ற கணவனாய் நாம் வாழ்ந்திருக்கிறோமா, வாழப்போகிறோமா என்பதைத்தான் இங்கிருந்து நாம் முடிவாக எடுத்து செல்ல இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் மனைவி, அவங்க பேர் என்ன? மாணவர்கள் சொல்லணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலே பெருமானாரை பற்றி கேளுங்கள், நாயகம் எப்படி என்று கேட்டால் அன்னை கதீஜா சொல்லுகிறார்கள், வஹுவ யுஹிப்புனி அன உஹிப்புஹு. அவர்கள் என்னை நேசிப்பார்கள், நான் அவரை நேசிப்பேன். இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அந்த அம்மா ஒரு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், நான் ஒரு ஃபோனை, அது ஃபோனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு, நானும் ஃபோனை கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா? செல்போன் வந்ததற்கு பிறகு அன்பில் குறைபாடு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா கணவனை பற்றி சொல்லுகிற விதம், 2 வருஷம் குகையில் உட்காந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் பட்டம் வாங்கி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பயந்து போய் வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். 2 வருஷம் காடு கண்ணியெல்லாம் அலைஞ்சிட்டு கொடைக்கானல் ஊட்டின்னு அங்கங்கே சுற்றி கொகையாக போய் உக்காந்துட்டு 2 வருஷம் கழித்து வந்து பீவிட்ட ஒரு மாதிரியா குளிர் காய்ச்சலாக இருக்குது, யாரையோ பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்காரம்மா என்ன சொன்னோம்? ஏயா வேண்டாத வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இங்கே உட்காந்து சோத்தை தின்ட்டு நிம்மதியாக இருந்துட்டு 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஊராக உன்னை யார் போக சொன்னால், எந்த சின்ன பிடிச்சோ எந்த பேய் பிடிச்சோ சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் அந்த மனைவி சொன்ன பதில், பெருமானாரை பார்த்து அந்த மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தில் எந்த பெண்ணாவது இப்படி சொல்லி இருப்பாளா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், தஹ்மிலுல் கல். ஒவ்வொரு வீட்டிலையும் வைர வரிகளாய் எழுத வேண்டிய வாசகம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், எல்லோருக்கும் விருந்தோம்பல் செய்கிறீர்கள். எல்லா நல்ல வழிகளுக்கும் நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கணவனை குறித்த நல்ல மதிப்பீடு, கணவனை குறித்த நல்ல மதிப்பீடு. இன்னைக்கு இருக்கிற மனைவிகளை சொல்லவா? பெண்கள் வந்திருக்கிறாங்களா? ஆம்பளை எல்லாம் இப்போ சமீப காலமாக பிள்ளைகளிடத்தில், டேய் உங்கள் அம்மாவை மறந்துடாதடா சொல்கிறோம், 10 மாதம் சுமந்தவடா,
வயிற்றுலையே சுமந்து பெத்தவடா, தாயை மறந்துடாதடா, உனக்கு இரணம் கிடைக்காதடா, ரிசுக்கு கிடைக்காதடா சொல்லாத ஆம்பளை யாருமே இல்லை. ஆனால் என்னைக்காவது பெண்கள் சொல்லியிருக்கிறோமா, உங்கள் அத்தாவை மறந்துடாதடா, என்னுடைய அன்பு கணவனை மறந்துடாதடா, என்னைக்காவது எந்த பெண்ணாவது சொல்லியிருக்கா? பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவங்க ஒப்பனை நம்பாத, அது லூஸு. நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரியே தெரியுது. அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்ட. கணவனை குறித்து மனைவியின் மதிப்பீடு லூஸு, விவரம் தெரியாத ஆளு. இதுதான் நம்முடைய இல்லையா மதிப்பீடு. ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா கணவனை குறித்து எப்படி மதிப்பீடு செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், என் கணவனை போல உலகத்தில் யாரும் இல்லை. அத்தனை செல்வங்களையும் கணவனிடத்திலே கையில் கொடுத்தார்கள், கணவனை நம்பினார்கள். இன்னைக்கு இருக்கிற அம்மா இவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு ஒரு 20 பவுனு, கஷ்டத்தில் அம்மா ஒரு 2 பவுன் கொடுமான்னா இதையும் தொலைச்சிட்டு வர்றதுக்கா? வியாபாரத்தை தொலைச்சி அதை தொலைச்சி இதை தொலைச்சி கடைசியில் என்னை நடுத்தருவிலே நிறுத்திடுவையா என்று சொல்லுகிற மனைவிகள் யோசிக்க வேண்டும். அத்தனையும் கணவனுக்காக அர்ப்பணித்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா கணவனை மதித்த விதம் அலாதியானது. அல்லாஹு அக்பர். அப்ப மதிக்கும் விதமாக ரசூலும் நடந்தார்கள். அந்த கணவன் எப்படி நடந்தார்கள் ரசூலுல்லாஹ்? எந்த இடத்திலும் அன்னை கதீஜா ரலியல்லாஹுவை விட்டு கொடுத்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை. ஆயிஷா அம்மாவே கேட்குறாங்க, ஆயிஷா அம்மா, கதீஜாவை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கானா? ஆமான்னு சொல்லணுங்கிறதுக்காக கேட்குறாங்க கதீஜா, ஆமான்னு சொல்லணும்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வல்லாஹ் இறைவன் மீது ஆணையாக கதீஜாவை விட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. பொருளாதாரத்தை, நான் ஏழ்மையாக இருந்தபோது பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், குழந்தை இல்லாத போது எனக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்தார்கள், எல்லோரும் பொய்ப்பித்த போது என்னை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். அந்த மரியாதை, மனைவியை மதிக்கிற கணவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. கதீஜாவை ரசூல் மதித்தார்கள். இன்னைக்கு கணவன்மார்கள் மனைவியை மதிக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். அன்பிற்குரியவர்களே, கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலே கேட்டால் தன் புருஷனை பற்றி உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர் என்று கதீஜா பேசுகிறார். இங்கே இருக்கிற நம்ம மனைவிமார்கள்ட்ட உங்கள் புருஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? 3 பொம்பளை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். வாத்தியாரை கட்டிக்கிட்டு பெரும் கஷ்டமாக இருக்குன்னு. வாத்தியாரை கட்ட என்ன கஷ்டம்? சனி ஞாயிறு லீவு, எங்கே வேணாலும் போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதை ஏன் கேட்குறீங்கக்கா? வாத்தியாரை கட்டிக்கிட்டு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட பெஞ்சு மேலே ஏறி நில்லு பாடாப்படுத்துகிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க, உங்களுக்காவது பரவாயில்ல, என் புருஷன் கண்ட்ரக்டரு, அவனை கட்டிக்கிட்டு பெரிய சிக்கலாக இருக்கு. புருஷனை பற்றி கண்ட்ரக்டர் தான் பிரச்சனையே இல்லையே, எந்த ஊருக்காக இருந்தாலும் பஸ்ஸில் இலவசமாக போயிடலாம், உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏதாவது வளையல் வாங்கலாம், பால் வாங்கலாம், மோர் வாங்கலான்னு வெளியே போனால் படியில் நிற்காதன்னு பாடாப்படுத்துகிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நான் மெக்கானிக்கை கட்டிக்கிட்டு சாகுறேன். மெக்கானிக்குன்னா எக்கச்சக்கமான காசு, சைலன்சர் போயிருச்சுமா, அது போயிருச்சுமா, இது போயிருச்சுமா, ஆயிரக்கணக்கில் கேட்பான். உனக்கு என்னம்மா பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? நேராக வீட்டுக்கு வந்தோடனே ஸ்பானரை தூக்கிட்டு கட்டிலுக்கு கீழே போய் படுத்துக்கிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு. கணவனின் குறைகளை ஆய்வு செய்கிற இந்த உலகத்தில் என் கணவனை போன்ற நல்ல கணவன் உலகத்தில் இல்லை என்று சொன்ன மனைவி அன்னை கதீஜா என்றால் அந்த கணவனை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கே முன்மாதிரி கணவன்.